வெல்கம் டு தாஹா பிரதர் vlog. ஸோ இன்னைக்கு மார்னிங் சீக்கிரமாக ரெடியாகி நாங்கள் எல்லாருமே ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தாங்க போகிறோம். அண்ட் எங்கள் வீடு பார்த்துட்டிங்கன்னா பரணி சில்க்ஸ் பக்கத்துலேயே தாங்க இருக்குது, வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். அண்ட் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஷாப்ஸ் எல்லாமே நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் மேரேஜ் பொண்ணு வந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணது எல்லாமே நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் போகிற வழியில் பூ வாங்கலான்னு சொல்லி ரேட் கேட்டேன். அவங்க எவ்வளோ ரேட் சொல்கிறாங்கன்னு மட்டும் பாருங்களேன். கட்டது எவ்வளோ கம்மலம்? 100 ரூபாயா? பாக்கெட் எவ்வளோ? 50 ரூபாயா? ஏங்க கேட்டிங்களா? ஒரு முழம் வந்து 100 ரூபாயாம்மா. ஸோ எங்கள் வீட்டுக்கார் பாதி வாங்கிக்க சொன்னார். பட் நான் வந்து 10 ரூபா ரோஸ் பேக்கெட் மட்டும் வாங்கிட்டேன். நான் வந்து அவ்வளோ சீக்கிரமாக செலவு பண்ண மாட்டேங்க, ஏன்னா நான் ஒரு கஞ்சந்தான். ஏன்னா அந்த 100 ரூபா இருந்தால் பசங்களுக்கு ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து திங்க் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஒரு வழியாக வந்து பஸ்ஸு ஏறிட்டோம். பஸ்ஸில் வந்து எனக்கு பிடிச்ச மெலோடி சாங்ஸாக போய்கிட்டு இருந்துச்சு. நம்ம என்ன தான் வீட்டில் ஸ்பீக்கர் வச்சு சவுண்டாக சாங் கேட்டாலுமே பஸ்ஸில் வந்து சாங் கேட்குற சுகமே தனி தான். ஸோ யாருக்கெல்லாம் ட்ராவல் டைமில் வந்து சாங் கேட்க பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஆக்சுவலி நாங்கள் வந்து ஒரே பஸ்ஸில் போக வேண்டியது, பட் நாங்கள் வந்து பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நாங்கள் இப்போ வந்து 2 பஸ்ஸு மாறி போகணும். ஸோ இப்போ போகிற பஸ் பார்த்திங்கன்னா பவானி வரைக்கும், அப்புறம் பவானிலேருந்து அங்கே மறுபடியும் இன்னொரு பஸ் பிடிச்சி நாங்கள் ஜம்பைக்கு வந்து போக போகிறோம். வாய்க்காலை பார்க்கும்போதே வந்து தண்ணியில் இறங்கி விளாடணும் போல் தோணுது. நாங்கள் போகிற மண்டபத்துக்கு பக்கத்துலேயே வந்து ஆறு இருக்குது. ஸோ நம்ம அங்கே போய் ஃபங்க்ஷன் எல்லாம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு டைம் இருந்தால் கண்டிப்பாக ஆற்றுக்கு போய் நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஒரு வழியாக பவானி வந்தாச்சுங்க. அங்கே வந்து பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் மறுபடியும் வந்து 2வது பஸ்ஸில் வந்து ஏறி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோதாங்க, ஒரு வழியாக மண்டபத்துக்கு வந்தாச்சு. எங்கள் பாட்டி ஊருக்கு வந்துட்டோம். ஸோ எங்கள் ஊரில் நடக்கிற ரொம்ப சிம்பிளான மேரேஜ் தாங்க இது. அண்டு அந்த கல்யாண பொண்ணு அழுகிற சீனி இனிமேல் தான் வரப்போகுது. ஸோ அவங்க எதுக்கு அழுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பாப்பாவுக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது, 2 அக்கா மட்டும்தான். இவ தான் கடைசி பொண்ணு. ஸோ அதனால் கூட வந்து அப்பா அம்மா இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் வந்து அவள் அழுக ஆரம்பிச்சிட்டா. அண்ட் கையெழுத்து கேட்க வந்தவங்க வந்து இல்லைம்மா நான் சிரிச்சிட்டு சந்தோஷமாக எங்களுக்கு சம்மதம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நாங்கள் வந்து கையெழுத்து வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே நின்றுட்டு இருந்தாங்க. அந்த ஒரு வழியாக பாப்பாவை சமாதானப்படுத்தி அவள் சம்மதம் அப்படின்னு சொல்லி அவள் வாயால் சொன்னதுக்கப்புறமா அவகிட்ட வந்து ரிஜிஸ்டரில் கையெழுத்தும் வாங்கிட்டாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன், எங்களுதில் வந்து மாப்பிள்ளை கருகு மணி கட்ட மாட்டார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக வயசானவங்க வந்து புருஷன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ரொம்ப வருஷமாக அவங்க தான் வந்து கருகு மணி கட்டுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதுதான்.
ஸோ ஃபைனலாக மாப்பிள்ளை வந்து பொண்ணுக்கு ஒரு gift வந்து கொடுத்தாரு. அண்ட் அவ்வளோதான், ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட்டு நாம் வந்து வேலையை பார்க்க வேண்டியதாங்க. ஆமாங்க, பிரியாணி தான் சாப்பிட போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.